ஹாய் ஹலோ வெல்கம் டு மை ஷா ஒய்டி சேனல். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாப்டர் 3க்குள்ளே போகலாம். அல்ஜீப்ரா என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், ஒரு பெரிய ஃபார்மில் இருக்கிறது சின்னதாக பண்ண போகிறோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 3.1 பார்க்கலாம். இதில் இது அல்ஜீப்ரான்றது பெரிய சாப்டர். சரி, ஏன்னா அதில் அடிஷன், சப்ராக்ஷன், இப்போ கிராஃபைடு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது ஒரு பெயிண்டிங்கோ சரி, ஒரு ரெக்டாங்கிளோ சரி, எப்படி ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறதுலாம் பார்ப்போம். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் 3.1 பண்ணால், if the length and breadth of a rectangular painting or 4xy cube and 3x square ஃபைண்ட் இட்ஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோட ஃபார்மில் இருந்து 4x அந்த பெயிண்டிங் பார்த்தா தெரியும். அதில் 4x கியூப் XY கியூப் லென்த்தும் 3x ஸ்கொயர் வாங்கிட்டு பிரெத்தும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? L இன்ட்டு பி. அப்போ L இங்கே பி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்தது 4 இன்ட்டு 3 போட்டுக்கிறோம். எக்ஸு காமனாக இருக்குது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் கியூப் இன்ட்டு இது நம்பரு, இது லெட்டர்ஸில் வரது தனித்தனியாக எழுதிக்கிறோம். அப்புறம் 4 3s are 12. நம்ம என்ன பண்ணுவோம்? பேஸ் காமனாக இருந்தால் மேலே ஆட் பண்ணிப்போம். அப்போ இங்கே மேலே 1 இருக்கிறது தான் மீனிங். இங்கே 1, இந்த 1 இப்போனா எக்ஸ் 1 + 2, ஒய் 3 + 1, அப்போது 12x³ 5 4. இப்போ 3.2 என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 2x² y ஸ்கொயர் 3y ஸ்கொயர் z அது அண்ட் மைனஸ் zx² x³ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் இது கொடுத்துருக்குறது இது ப்ராடக்ட்னா மல்டிப்ளை. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஆன்சரு பாருங்கள். = 2x² y ஸ்கொயர் இன்ட்டு 3y² z இன்ட்டு மைனஸ் zx² x³ அப்படின்னு வந்துச்சா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இது ஃப்ரண்ட்டில் நம்பர்ஸ் மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ இங்கே +2 இருக்குது, 2 இன்ட்டு +3 ப்ளஸ் இங்கே -1 இருக்குது மீனிங். அப்படி மைனஸ் மட்டும் இருக்குது, அதுக்கு மைனஸ்ன்னு மீனிங். அதுக்கிட்டது இப்போ எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? x², இங்கே எக்ஸ் இல்லை, செகண்டில் எக்ஸ் இல்லை, அப்படியே விட்டுடுறோம். அது இங்கே ஒரு x² இருக்குது, அப்போ அது போட்டுக்கிறோம். இங்கே x² சாரி x² மட்டும்தான், x³ மட்டும்தான். நான் மாற்றி போட்டுக்கலாம், சாரி. க்யூப் போட்டுருமா? போட்டுட்டு இப்போ y எடுத்துக்கிறாங்க. y எடுத்தால் y² இங்கே ஒன்று, இங்கே ஒரு y² செகண்டில், இங்கே ஒரு y², இங்கே ஒரு y². இதில் y இல்லை. இப்போ z எடுத்துக்கலாம். z எடுத்துக்கினா இங்கே ஒரு z, இங்கே ஒரு z போட்டோமா. அதே மேலே பார்த்த மாதிரி தான். 2 3s are 6, 6 1s are 6, -1s are -6 இன்ட்டு இது எக்ஸ் போட்டால் 2 + 3 அப்படின்னு போட்டுக்கிறோமா. அடுத்தது ஒய் காமனாக, பேஸ் காமனாக இருக்கிறதுனால எடுத்து போட்டுக்கினேன். y = 2 + 2 + 2 இங்கே z² இருக்குது, இங்கே z². அப்போது z 1 + 2, அப்போது -6 x⁵, y⁴, z⁵. ஓகேங்களா? இதுதான். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.3. மல்டிப்ளை 3x² y அண்ட் 2x³ y³ -5x² y + 9xy அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு மோனாமியல் வச்சு இந்த பாலினாமியல், மோனாமியல்னால் ஒரே ஒரு செட்டு, பாலினாமியல்னால் ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது பாருங்கள், பெருசாக. இதுதான் பாலினாமியல். மோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் சொல்லுவாங்க. இதனால் இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து பாலினாமியல்னு சொல்கிறாங்க. இந்த மோனாமியல் வச்சு பாலினாமியலை மல்டிபிள் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த 3x² s² இதால் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போது 3x² y இன்ட்டு 2x³ y³ ப்ளஸ். அடுத்து நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் இதோட இது செகண்ட் ஸ்டெப். 3x² y இன்ட்டு -5x² yன்னு. தேர்டு இது
இதாக கூட பண்ணுறாங்க. பண்ணும்போது 3x² இன்ட்டு 9xy அப்படின்னு வருது. அடுத்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நம்பர்ஸை காமனாக வெளியே எடுத்துப்போம். அப்போது 3 × 2 x² x³ y × y³ ப்ளஸ் அப்புறம் 3 × -5 போட்டுக்கிறோம். x² x² × x² y × y போட்டுக்கிறோம். அடுத்தது 3 × 9 போட்டுக்கிறோம். x² × x y × y போட்டுக்கணுமா. அதுக்கடுத்தது 3 2 6 6. அடுத்து காமனாக பேஸ் காமனாக இருந்தால் பேஸ் காமனாக ஆட் பண்ணுவோம். 3y 1 + 3 ப்ளஸ் 3 × -15 x 2 + 2 y-ன்றது 1 + 1 ப்ளஸ் 3 9 27. இது x² என்றது அதை ஆட் பண்ணால் x 2 + 1 y 1 + 1. அப்போது இதோட ஆன்சர் என்ன, 6x⁵ y⁴. இங்கே மைனஸ் இருக்கிறதுனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக. அப்புறம் 15 x⁴ y⁴ ப்ளஸ் 27 அப்படியே போட்டுக்கினேன். எக்ஸுன்றது x³ y², இதுதான் ஆன்சர். அப்போ லாஸ்ட்டாக கடைசியாக இந்த மோனாமியல் கூட பாலினாமியல் மல்டிபிள் பண்ண ஆன்சர் இதுதான். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 3.4. நம்ம ராம் டெபாசிட்டட் x நம்பர் ஆஃப் 2000 rupees notes and y number of 500 notes and z number of 100 notes is in a bank. Velan deposit 3 × xy times of 3xy times of amount what Ram had deposit. How much amount did Velan deposit 3xy times of amount of what Ram had deposited. How much amount did Velan deposited in the bank அப்படின்னு கேட்குறாங்க. ராம் வந்து 2500 z100 அப்படின்னு டெபாசிட் பண்ணுறாரு. வேலன் வந்து இதே வந்து ராம் டெபாசிட் பண்ணதே 3 டைம் 3xy டைம் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து வேலன் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு பேங்க்கில் கேட்குறாங்க. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 1000 rupees போடுறோம். 1500 போடணும். இதே அந்த 1500 வந்து ராம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க 1500. இதே வேலன் வந்து இதை வந்து இந்த 1500 3 times போடுறாங்க. அப்போ எவ்வளோ ஃபுல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த சம்மும். ஃபஸ்ட்டு ராம் போடுறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் வாங்க. அமௌண்ட் டெபாசிட்டட் பை ராம் அப்படின்னு போட்டு இங்கே ஏற்கனவே கொடுத்துருவாங்க எக்ஸ் ஆஃப் 2000 ஒய் ஆஃப் 500 அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி அமௌண்ட் டெபாசிட்டட் பை ராம் அப்படின்னு போட்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க, எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் 2000 plus y into rupees of 500 plus z into rupees of 100 போட்டுக்கணுமா. இப்போ இந்த ருபீஸ் மட்டும் காமனாக இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணால் 2000x ப்ளஸ் 500y ப்ளஸ் 100z. இப்போ இதுதான் வேலன் வந்து 3 times வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும், அமௌண்ட் டெபாசிட்டட் பை வேலன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3xy டைம்ஸ் into amount deposited by ராம் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இப்போ பண்ணும்போது
போது அப்போது 3xy அமௌண்ட் ராம் டெபாசிட் நம்ம கால்குலேட் பண்ண அடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2000x ப்ளஸ் 500y ப்ளஸ் 100z. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு இது முன்னாடி எக்ஸாமில் பார்த்தோம் அதே தான் ஒன்று இந்த பாலினாமியல் மோனாமியலோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3xy into 2000x plus 3xy into 500y plus 3xy சாரி இங்கே ருபீஸ் போடணும் ருபீஸ் 3 into into 100z இது போட்டுக்கிறோமா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இப்போ 3 into 2000 மல்டிப்ளை தனியாக பண்ணுவோம். நம்பர்ஸ் 3 into 2000 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இங்கே இல்லை அதனால் ஒய் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இது எடுத்துக்க போகிறோம். 3 into 500 எக்ஸ் இல்லை எக்ஸ் அப்படியே போட்டுறோம். ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 into 100 அப்புறம் எக்ஸு ஒய்இ இசட் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுனால தனித்தனியாக அப்படியே எக்ஸு ஒய்இ இசட். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 6000 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் அதான் இங்கே 1 + 1 போட்டுக்கிறாங்க. 3 into 500 1500 எக்ஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் 300 to எக்ஸ் ஒய் இசட். இங்கே எப்படி தெரியுங்களா, இப்போது இந்த 3 2 தான் 6000 இருந்துச்சு, 3 5 தான் 15 1500 300 தான் 300. இப்போ எக்ஸுன்றது நம்ம எப்படி போடுவோம் எப்போவுமே பேஸ் காமனாக அந்த மேலே போட்டால் 1 + 1 எக்ஸ் ஸ்கொயர் அதுதான் இது. அடுத்து இங்கே ஒய் 1 + 1 இருக்குது அப்போது ஒய் 1 + 1 அப்போது ஒய் ஸ்கொயர் அதுதான் இங்கே வந்துச்சு. அடுத்தது இது தனித்தனியாக சிங்கிளாக இருக்குது. அப்போ மொத்தமாக ஃபுல் லாஸ்ட்டாக என்ன வந்துச்சு வேலன் போட்டது எவ்வளோ அப்போது 6000 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 1000 ருபீஸ் ஆஃப்னு போடணும். x square y plus y square plus 300 xy z. இதுதான் வந்து கடைசியாக அந்த வேலன் போட்ட அமௌண்ட் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஆன்சர். 3.5 மல்டிப்ளை 2x plus 5y into 3x minus 4y. இது மல்டிப்ளை கேட்கலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். 2x plus 5y into 3x minus 4y. இது முதல்ல வந்து இதுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது எடுத்து இது ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் ஒரு டைம், அடுத்து இதே செகண்ட் டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக இப்போ இது ரெண்டை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். வச்சுக்கினே போட்டால் 2x into 3x minus 4 மேலே பார்த்த மாதிரி தான். இந்த 2x டே இதை மல்டிப்ளை பண்ணால் 2 into 2 3 2 into 3 x into x. அடுத்து 2 into minus 4 2 into 3 2 into x இது. அடுத்தது 2 into minus 4 x into y அப்படி போட்டுக்கிறோமா. அப்போது 2 3 தான் 6x. இது மேலே 1 1 இருக்குது தெரியும் நம்மளுக்கு. 1 + 1 1. அடுத்தது 2 4 தான் -8 இந்த x y. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6x square minus 8xy. இது பாதி கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் இதில் பாதி இருக்குது 5y into 3x. இதை போட்டால் இந்த 5y ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணால் 5 into 3 5 3 y into x. ரெண்டாவது இதாக கூட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது
5 இன்ட்டு மைனஸ் 4 ஒய் இன்ட்டு ஒய். இப்போ இது மல்டிபிள் பண்ணால் 5 3s are 15 ஒய் எக்ஸு 5 4s are minus 20 ஒய் இன்ட்டு ப்ளஸ் 1. அப்போது 15 ஒய் எக்ஸ் மைனஸ் 20 ஒய் ஸ்கொயர். அப்போது இது மொத்தத்தையும் இப்போ இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆஃபு, இதோட ஆஃபும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஏன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் ஆட் எடிஷன் இருக்குது. அப்போ 6x² மைனஸ் 8xy ப்ளஸ் 15xy மைனஸ் 20y ஸ்கொயர் அப்படின்னு. அப்போது 6x², இது xy காமனாக இருக்குது, அது காமனாக இருக்குது. 15 மைனஸ் 8xyன்னு போட்டால் 7xy ஆன்சர் வந்துச்சு. அப்போ ஆன்சர் 6 இன்ட்டு 6x² ப்ளஸ் 7xy. இன்னொன்று கிரிட் மெத்தடாக இருக்கும், நீங்கள் போன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க 7th ஸ்டாண்டர்டில். இருந்தாலும் இப்போ ஒரு டைம் சொல்லி தரீங்க பாருங்கள். நம்ம இந்த 2xy 5xy மல்டிப்ளிகேஷன் கேட்கறனால 2xy இன்ட்டு 2xy ப்ளஸ் 5y இன்ட்டு 3xy மைனஸ் 4yன்னு கொடுத்துருக்காங்களா? இது இன்ட்டு பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2xy எல்லாம் இந்த 3x மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 3 x இன்ட்டு எக்ஸு. அடுத்து இந்த 5y 3x பண்ணால் 3 இன்ட்டு 5 ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து 2x இது ரெண்டாவது லைனு. அப்போது 2 இன்ட்டு மைனஸ் 4 ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய் 5 இன்ட்டு மைனஸ் 4 ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ இங்கே 1 இருக்கத்தான் நம்மளுக்கு இது. அப்படி போட்டால் 3 2s are 6x இங்கே 1 + 1 2 ஸ்கொயரு. அது 3 5s are 15 xy. அடுத்தது மைனஸ் 8xy மைனஸ் 20y ஸ்கொயர் வந்துச்சு ஆன்சரு. இது எடுத்து லைனாக இப்போ ஆட் பண்ணி எழுத போகிறோம். 6x² ப்ளஸ் 15xy மைனஸ் 8xy மைனஸ் 20y ஸ்கொயர் போட்டால் 6x² ப்ளஸ் 15 8 போச்சுன்னா அதே தான் 7xy மைனஸ் 20. ரெண்டுத்துக்குமே ரெண்டு மெத்தடுக்குமே ஒரே ஆன்சர் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் போடுங்க. எது ஈஸியாக, இது சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சது, அது கொஞ்சம் லாங்காக போகுது. அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பாருங்கள். இன்றைக்கி 3.1லேருந்து 3.5 அல்ஜிப்ரா ப்ராப்ளம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். பாய்.